இதற்கு பிறகு இது வந்து ஆப்பிரிக்காவில் ஒன்று நடக்குது, ஏஷியாவில் ஒன்று நடக்குது. ஐரோப்பாவில் ஒரு ஒரு மிகப்பெரிய யாரும் எதிர்பார்க்காத ஒன்று நடக்கிறது. யூகோஸ்லாவியா பிளவுபடுது. அங்கே இன்னைக்கு வந்து அன்னைக்கு ஒரே நாடாக இருந்த யூகோஸ்லாவியா இன்னைக்கு 7 நாடுகள். ஸ்லோவேனியா, குரோவேஷியா, பாஸ்னியா, செர்பியா, மாசிடோனியா, கோசோவோ, மாண்டனீக்ரோ, 7 நாடுகள். ஸோ இது நடக்குது. அங்கே குரோவேஷியாவில் அங்கே அமைதி காப்புப்படை, அதனுடைய முதல் தலைவராக நம்ம ஜெனரல் நம்பியார் தான் போயிருந்தார் இங்கேருந்து. ஸோ அங்கே எனக்கு ஒரு வேலை, நான் ஒரு அரசியல் அதிகாரியாக, குடியியல் அதிகாரியாக, சிவில் அஃபேர்ஸ் ஆஃபீஸர். பட் அதில் பாதி வந்து பொலிட்டிக்கல் வேலை தான், மீடியேஷன் இதெல்லாம் மட்டும் சின்ன அளவில், ஹியூமன் ரைட்ஸ் ரிப்போர்ட்டிங், பொலிட்டிக்கல் ரிப்போர்ட்டிங் இதெல்லாம் பண்ணாலும் கூட பிரிந்திருக்க குடும்பங்களை இணைப்பது. ஒரு பகுதி வந்து ரிபல்ஸ் பிடிச்சு வச்சிருக்கான், அந்த இடத்துல நீங்கள் மாட்டிக்கிட்டீங்கன்னா பாதி குடும்பம் இங்கே இருக்கும், பாதி குடும்பம் இங்கே இருக்கும். இவர்களை இங்கேருந்து கொண்டு வர்றதுக்கு அங்கே இருக்கக்கூடிய அந்த ரிபல் அத்தாரிட்டிஸ் கிட்ட நம்ம பெர்மிஷன் கேட்கணும். அதை வாங்குறதுக்குள்ளே போரும் ஆகிடும். அங்கேருந்து இவங்களை கொண்டு வரணும். இதை நம்ம பண்ணோம்னா எத்னிக் கிளென்சிங்னு பேர் வந்துடும். ஏன்னா அவன் என்ன பண்ணியிருப்பான், அந்த ரிபல், இப்போ நான் புரிகிற மாதிரி சொல்கிறேன், இப்போ யாழ்ப்பாணத்தை எடுத்துங்க அல்லது இலங்கை எடுத்துங்க. யாழ்ப்பாணத்தில் ஒரு சிங்கள குடும்பம் இருக்குன்னு வச்சுக்கோம். அந்த காலத்தில் ஒரு 70களில் அவர்கள் பெரும்பாலான தமிழர்கள் மத்தியில் வாழ்கிறாங்க. அங்கே ரிபல்ஸ், கலகக்காரர்கள் அவர்கள் பிடிச்சிடுறாங்கன்னு வச்சுக்குவோம். இப்போது இந்த குடும்பம் வந்து பாதுகாப்பாக எங்கே ஃபீல் பண்ணோம்? அது பாதுகாப்பாக இருக்கக்கூடிய இடம் வந்து பெரும்பான்மையாக இருக்க சிங்கிள் இடம் தான். அவர்கள் இப்போ நாம் ரெட் கிராஸோ இல்லை யூஎன்னு வச்சுக்கோம். இந்த குடும்பத்தை இங்கேருந்து நாம் எடுத்து அவர்களை கொண்டு போய் அந்த இடத்துக்கு கொண்டு போனோம்னா இந்த இடம் கம்ப்ளீட்டாக தமிழாயிடும். அதுக்கு பேர் தான் எத்னிக் கிளென்சிங், இல்லையா? ஸோ இந்த அவதூறும் வரும். ஆனால் அவர்கள் பாதுகாப்பாக இருக்கணும், அவர்கள் வாழணும். இந்த எத்னிக் கிளென்சிங்க்கு நம்ம பயந்துக்கிட்டு அவங்க அங்கே விட்டோம்னா அவர்களுக்கு பெரிய ஆபத்து வரலாம். அந்த மாதிரிலாம் வந்திருக்கு.